டோக்கா எடுத்துக்கொண்டு போயிடும். சின்ன சின்ன விஷயங்களை வந்து மாத்தோம். புட்டு எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாரையும் நீண்ட நாளைக்கு பிறகு சந்திச்சதுல மகிழ்ச்சி. வாங்கோ சாப்பிடலாம். சமையல் என்னன்னு சொன்னால் புட்டு மிக்ஸ் தான் செய்ய போறேன். புட்டு மிக்ஸ் வந்து இந்த கத்தரிக்காய், கேரட், லீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொரிச்சு வெங்காயம் எல்லாம் போட்டு செய்ய போறேன். நெத்தலி கருவாடும் பொரிக்க போறேன். மரக்கறியை வெட்டக்கு முன்னம் நான் வந்து புட்டை ஒரு காவிச்சு அடுப்பில் வச்சுட்டு டக்கண்டு மரக்கறியை வெட்டி பொரிக்க புட்டு மவிய கணக்காக இருக்குமென்று நினைக்கிறேன். வாங்க சாப்பிடலாமுக்கு கனகாலம் காணொலி எடுக்காதால தடுமாறுது எனக்கு. எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? சும்மா இருக்கிறது முக்கியம் இல்லையா? காணொலி எடுக்கிறதா இன்றைக்கும் பிளான் இருக்கே இல்ல. ஆனால் என்னுடைய குடும்பத்தார் வந்து கால் பண்ணி என்ன வாங்க சாப்பிடலாம் கடை மூடியாச்ச ஒன்று கேட்டுச்சு. நம்ம அதால சீச்சி அதெல்லாம் மூடே இல்லை, இன்றைக்கு காணொலி எடுத்து நாளைக்கு எடிட் பண்ணி போடுறேன்னு சொல்லி போட்டு தான் இன்றைக்கு எடுத்தேன். நான் புட்டை விற்கிறதுக்கு நான் முதலும் புட்டை வச்சு போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் செய்யலாது. இன்றைக்கு புட்டுத்தான். புட்டு மிக்ஸ் செய்ய போறேன். அவிச்சமா வெள்ளை மாவும் அரிசி மாவும் சேர்ந்த புட்டு. அரிசிமா புட்டு குத்துற பயணி வந்து என்னோட 25 வருஷமா இருக்குது. அதுல ஒரு சுண்டு நான் எடுக்க போறேன். கொஞ்சமா ஒரு சுண்டு அவிச்சமா வந்து மில்லில் எங்கேயோ திரிச்சதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தவர். அரிசிமா 1/2 கப் அரிசிமா, 1 கப் கோதுமை மாக்கு 1/2 கப் அரிசிமா போடுறேன். ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒன்றுக்குள்ளதான் அரிசி எல்லாம் போட்டு வைக்கிறேன் நான். ஆனால் மட்டும் நான் வந்து இப்படியே மடிச்சு போட்டு எனக்கு அதை கொட்ட விருப்பம் இல்லை அந்த இதுக்குள்ள. அதால நான் அதை போடாமல் இப்படியே இது வந்து ஐக்கியாவில் வேண்டின கிளிப். ஸோ பேக்கில் மூடி போட்டு இப்படி கிளிப் அடிச்சுட்டு தான் வைக்கிறது. இப்படித்தான் வைக்கிறேன் நான். ஏனெண்டா எனக்கு கண்டெய்னருக்குள்ள இந்த அவிச்ச மாவு போட விருப்பம் இல்லை. புட்டை வைக்கிறதுக்கு சுடுதண்ணி முக்கியம். அதனால் கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்து கொதிக்க வச்சுட்டு அது கொதிச்சு கொண்டிருக்க இங்கால மிச்சல் வேலை பார்க்கலாம். சுடுதண்ணி கொதிக்க வைக்க போகிறேன். இறால் குழம்பும் கொஞ்சம் வச்சு விடுவோம். கொஸ்கோவில் வாங்கினது. இங்கே பாருங்க எந்த பெரிய பேக்கெட்டில் வருதுண்டு நெத்தலி கருவாடு. சின்ன பேக்கெட்லையும் வாரது. ஆனால் எங்களுடைய அப்பா கடைக்கு போனால் எது பெருசாக இருக்கோ அதைத்தான் வாங்கி கொண்டு வருவார். அதனால் இந்த பெரிய பேக்கெட் இப்போ நான் கனனால ஒரு 3 மாதமாக இந்த நெத்தலி கருவாடு இன்னும் முடியலை. அப்போ இதையும் ஒரு முடிக்கத்தானே வேணும். பொரிச்சு விடுவோம். ஜான்சன் வந்து சோயா மீட் கேட்டவர். அதனால் அவருக்கு சோயா மீட்டும் பொரிக்க வேணும். நெத்தலி கருவாடு சுடுதண்ணியில் ஊற விட்டுட்டு கழுவி போட்டு நாங்கள் பொரிக்க வேணும். உங்களை எல்லாரையும் சந்திச்சு கனகாலம் சொல்லல ரெசிபி சொல்லலேன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வேற. நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டான சமையல்காரி ஒன்றும் இல்லை. நானே கொஞ்சம் வர உரையாத்தான் பழகினது. அதனாலதான் ரெசிபி சொல்றதுக்கு நான் பஞ்சிப்படுகிறது. எக்ஸ்பர்ட்டான ஆக்கள் நிறைய சமைக்கக்கூடிய ஆக்கள் எல்லாம் இருக்கணும். டிசர்ட்டுகள் செய்யறதுக்கு இல்லாட்டி இந்த புட்டை விற்கிறதுக்கு எல்லாம் நான் வந்து செப்பரேட்டா ஒரு தடி வச்சிருக்கிறேன். அந்த தடியால தான் குழைக்கிறது. தேங்காய் உடைக்கல கடவுளை கும்பிட்டு கொண்டு தான் உடைக்க வேணும். என்னென்னு சொன்னால் இங்கே சில நேரத்தில் தேங்காய் வந்து பழுதா போயிருக்கும். புட்டு குத்தக்கு முன்னம் இந்த நெத்தலி கருவாட்டுக்கு நாங்கள் சுடுதண்ணியை விட்டு கொஞ்சம் ஊற வச்சோம்னு சொன்னால் சண்டைவாட்டுக்கு ஊறி கிளீன் பண்ணோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கழுவி போட்டு நாங்கள் பொரிக்கலாம். இதுதான் என்னுடைய உப்பு சாடி. இதுக்குள்ள தான் உப்பை போட்டு வைக்கிறது. இது வந்து பிங்க் சால்ட் கொஸ்கோவில் வாங்கினது. வாங்கி இப்படியே இதுக்குள்ளேயே நான் போட்டு வச்சு விடுறது. ஸோ அடுப்புக்கு பக்கத்தில் வச்சு விடுவேன். இந்த போத்தலோட வைக்காமல் இந்த இதுக்குள்ள உப்பு சாடிக்குள்ள போட்டு வைக்கிறேன் நான். ஏன்னா அதை எனக்கு கொஞ்சம் விருப்பம். கிச்சனுக்குள்ள நிக்கிறதுக்கு விரும்பணும்னு சொன்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து மாத்தணும். அப்பதான் கொஞ்சம் மைண்டுக்கு சந்தோஷமா இருக்கும். இருக்கிற பிரச்சனைக்குள்ள இருக்கிற வேலைக்குள்ள சமையல் வேற எந்த மாதிரி இருக்கும் தானே. அதுக்காகத்தான் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை மாத்தினால் கொஞ்சம் சமையல் கொஞ்சம் ஆசையா இருக்கும். ஓகே வடிவா இருக்குதா. இதுக்கு வந்து மூடியும் இருக்குது. உப்பை போட்டு மூடி இப்படியே வச்சு விடுறேன் நான். உப்பு கூசாவில இருந்து 2 டீஸ்பூன் உப்பு. எப்பவுமே புட்டை வைக்கக்குள்ள 2 தரம் தட்டி விடுவேன் அந்த கெட்டில்.
அப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல ஹீட்டாக இருக்குன்னு தானே, அதுக்காக இப்படியே கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறது. நான் கனடாக்கு வரையக்குள்ள இப்படி காணொலி செய்வேன்னும் நினைக்கல, இன்னொரு புட்டை விற்கிறதுக்கு ரெசிபி வர சொல்லுவேன்னும் நினைக்கல. நான் சில விஷயங்களை நானாயே நினைச்சு சிரிக்கிறேன். நான் நீங்களும் உங்களோட வாழ்க்கையிலே அப்படி உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை பார்த்து காமெடியா சிரிக்கிறீங்களா என்று சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில ஜோக்கா எடுத்துக்கொண்டு போயிடணும். எதையுமே சீரியஸா எடுத்தோம்னு சொன்னால் உடம்புக்கு ஆகாது. கோதுமை மாவை விட அரிசி மாவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி வேணும், சுடுதண்ணி. அதால எனக்கு சுடுதண்ணி அளவு கேட்டீங்களா சொல்ல தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இப்படியே கரண்டியால கிளறி கிளறி வந்த பிறகு மாவை குழச்சி போட்டு கையால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குழச்சி போட்டு அதுக்கு பிறகு குத்த வேணும். இடியப்பம் புட்டாகின கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். இடியப்பம் புட்டாகின கதையண்டே ஹெடிங்கில் போட்டிருக்கிறேன். இப்படி கணக்க கதைகள் என்ற லைஃப்பில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் உங்களுக்கு. கனகாலம் காணொலி போடாதது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. கனகாலம் நான் காணொலி போட இல்லையாண்டு. என்னன்னு சொன்னால், நான் உங்கள்கிட்ட சொல்கிறதானே மெட்ராக்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோன்னு அப்படி சொல்லி போட்டு அதை செய்யாமல் விடக்கூடாது தானே. நல்லா கொதிக்க கொதிக்க விட்டா தான் புட்டு நல்லா சாஃப்டாக வருமா. புட்டை வைக்கக்குள்ள அந்த வெள்ளமா புட்டு ஞாபகம் வந்தது. அம்மா இந்த முட்டை பொரியல், கத்தரிக்காய் பொரியல் இதெல்லாம் பொரித்து, உருளைக்கிழங்கு எல்லாம் பொரித்து போட்டு மிக்ஸ் பண்ணி தர்றவா. ஊர்லேயே நாங்கள் இது செய்கிறது தான். இங்கே செய்கிற சாப்பாடுண்டு இல்லை, ஊர்லேயே இந்த புட்டு மிக்ஸ் செய்து சாப்பிட்டுருக்குறேன். அம்மா சமைச்சதில் ஞாபகம் இருக்கிறதுல அதுவும் உண்டு. சில விஷயங்கள் மறந்துட்டேன், சில விஷயங்கள் மனசை விட்டு போகாது தானே. அதால் இந்த வெள்ளமா புட்டு மிக்ஸும் அதில் உண்டு. இன்றைக்கு என்ன செய்தாங்கன்னு சொன்னால், சாட்டிபிட்டிட்ட கேட்டனால் இலங்கை தமிழர்கள் சாப்பிடுற சாப்பாடு என்ன என்று கேட்க, சாட்டிபிட்டி என்ன தெரியுமா சொன்னது? சாட்டிபிட்டி சொன்னிச்சது சோறு கறி சம்பல் என்று சொல்லி சாட்டிபிட்டி சொன்னது. நான் சொன்னேன், இல்லை நாங்கள் புட்டு, இடியப்பம், தோசை, இட்லி, சாம்பார் எல்லாமே நாங்கள் சமைக்கிற நாங்கள் சாப்பிட்ற நாங்கள்னு சொல்லி நான் தான் சாட்டிபிட்டிக்கு சொல்லி கொடுத்தது தெரியுமே. எல்லாம் சாட்டிபிட்டி தான். இப்ப புட்டுப்பானையில தண்ணியை கொஞ்சத்தை வைக்கணும், கொஞ்சமா வைக்கணும். வெளியில சரியான மழையும் குளிரும். இன்றைக்கு காலநிலை மழையோட கூடிய காலநிலை. நாங்கள் நிலத்துல இப்படி இருக்கிறது அபூர்வம். இது அப்பாதான் வேண்டி பூட்டினார். அப்ப என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னார், என்னடா எலக்ட்ரிக் திருவலை இருக்குது அமைப்பான்னு சொல்லி அதை வாங்கி கொண்டு வரட்டோம். நான் சொன்னேன், இல்ல வேண்டாம், ஏனண்டா இந்த புட்டுக்கிட்ட வைக்கிறதுக்கு தேங்காய் வைக்கதான் இப்படி நிலத்துல இருக்கிறது. இல்லாட்டி நாங்கள் மேசையில இருந்துதான் எல்லாம் சாப்பிடுறது கொள்றது எல்லாம். என்னுடைய டாக்டரே சொன்னவர் என்னன்னா, சாப்பிடக்குள்ள நாங்கள் நிலத்துல பாய விரிச்சு போட்டு இருந்து சாப்பிடட்டாமன்னு சொல்லி. உண்மையிலேயே நல்ல ஐடியா தான். ஆனா அந்த பரபரப்பான வாழ்க்கையிலே இங்க பாய எடுத்து இங்க விரிச்சு இங்க மடிச்சு வச்சேன்னு சொல்லி போட்டு மேசையில இருந்து சாப்பிட்டுட்டு ஓடுறது. தேங்காய் பூ எல்லாத்தையும் கொட்டி இதுக்குள்ள மிக்ஸ் பண்ண போறோம். கணக்க தேங்காய் பூ போட்டா தான் புட்டு டேஸ்டா இருக்கு. நான் ஒரு பாதி தேங்காய் போட்டேனா இதுக்குள்ள. நீத்துப்பட்டியை எடுத்து தேங்காய் பூ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணின பிறகு நாங்கள் புட்டை போட்டு அவிய வைக்க போகிறோம். இப்படியே புட்டை புட்டுப்பானையில் அவிய வைப்போம். இப்படியே மூடி. ஜானிசனுக்கு இந்த சோயா மீட் தான் விருப்பம். அதால் கொஞ்சம் சோயா மீட் எடுத்து, இப்போ சோயா மீட் கேட்டவர், அவருக்காக சோயா மீட்.
சோயா மீட்டை வந்து நான் ஊற விட்டுட்டு உப்பும் தூளும் போட்டுட்டு அப்படியே பொரிக்கிறேன். சுடு தண்ணியில் ஊற விடுறேன் கொஞ்ச நேரம் ஊற விட சாஃப்டாக வரும் இந்த சோயா மீட். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு புட்டு மிக்ஸ் வந்து பிடிக்காது. வெறும் புட்டுன்னு சொன்னா கொஞ்சம் சாப்பிடுவார். அதால அவருக்கு வந்து இறால் குழம்பு வைக்க போறேன். ஸோ அவர் வந்து இறால் குழம்போட புட்டை சாப்பிடுவார். புட்டு வந்து அவிஞ்சிருக்குமென்று நினைக்கிறேன். 1 2 3 அவிஞ்சிட்டு நல்ல வடிவா பூ போல அவிஞ்சிருக்கு. என்னதான் இந்த ஸ்டீமர் அது இது இருந்தாலும் இந்த நீத்துப்பட்டியில புட்டை வச்சு சாப்பிடுமா போல வராது. நீத்துப்பட்டியில புட்டு எப்படி இருக்குது. ஊர்ல வந்து அம்மம்மா என்ன செய்யறவாண்டு அகப்ப காம்பால கிளறி விடுறவா. ஆனா நான் அகப்ப காம்பால கிளறையில இதால கிளறேன். அப்பதான் நாங்க உருத்தி விட்டாதான் கல்லாகாம இருக்கு. என்னதான் நான் புட்ட வச்சாலும் எனக்கு சைட் கமெண்ட்ஸ் சொல்லி மெட்ட காணொலியில ஒரு கேரக்டர் ஒன்று வர்றவா. அவ புட்ட விக்கிறவா, அவாண்ட புட்டு தான் எனக்கு விருப்பம். பட் இருந்தாலும் புட்ட பாருங்க இப்படி இருக்குது. ஆவி பறக்க புட்டு. எங்களுக்கு வந்து ஒரு நீத்துப்பட்டி புட்டு காணும். ஆனா நான் அவிக்கிறது இங்க 2.5 நீத்துப்பட்டியே வந்துட்டுது. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறாங்களே அவாக்குன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விடுவோம். ஃப்ரெஷ்ஷா இறாலோ மீனோ நண்டோ வராது, ப்ரோசின்ல தான் வரும். சில கடைகள்ல இருக்குது அப்படியே உயிரோட இருக்கும். ஆனா அது எனக்கு பயம் அப்படி வாங்கி கொண்டு வீட்டை சமைக்கிறதுக்கு. ஃப்ரெஷ்ஷா வராது, இருந்தாலும் கூட குவாலிட்டியா இருக்கும். எல்லாம் கிளீன் பண்ணி தான் இருக்குது. இது வந்து கொஸ்கோல வாங்கினேன். நான் கறி வைக்க போறேன். இறால் குழம்பு, சோயா மீட், கருவாட்டு பொரியல் எல்லாத்துக்குமே வெங்காயம் தேவை. அதால நாங்கள் வந்து வெங்காயத்தை உடைப்போம். முதல் முறை நான் கனடாக்கு வந்து புட்டை விற்கக்குள்ள புட்டெல்லாம் கல்லா போயிட்டுது. ஏனண்டா எனக்கு வந்து கொஞ்சம் வடிவா நல்ல கொதிச்ச சுடுதண்ணி விடணுமென்று எனக்கு தெரியாது. எல்லாமே சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்லுவினோம். அதே மாதிரி புட்டை வந்து அவிக்கத்தான் அந்த பதம் வரும். அதால நாங்கள் வந்து ஒரு நாள் அவிச்சு போட்டு எனக்கு சாப்பாடு புட்டை வைக்க வரையில்லை என்று சொல்லி விடையலாது. தொடர்ந்து எதையுமே நாங்கள் பிராக்டிஸ் பண்ணினால், பிராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட் என்று சொல்றது. பிராக்டிஸ் பண்ணினால் அது வந்து பெர்ஃபெக்டா நல்ல வடிவா வரும். இது வந்து என் சொந்த அனுபவம். எனக்கு வந்து என்னுடைய தம்பியவை என்னோட இருக்கைக்குள்ள அவிச்ச மாதிரி அவைக்கும் சேர்த்து அவிக்கிறது. அப்பா வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா 5 பிள்ளைகளும் தன்னோட இருக்கிற மாதிரியே இப்பவும் வந்து மரக்கறி எல்லாம் வாங்குவார். நான் வந்து வீட்டுல சமைக்கக்குள்ள என்னுடைய தம்பியவை எல்லாரும் என்னோட இருக்கிற மாதிரியே கணக்கா சமைச்சிடுவேன். சில நேரத்துல கொஞ்சமா சமைச்சு பழக வேணும். அங்கு வந்து நான் முதலும் அவிச்சு காட்டி இருப்பேன். அன்றைக்கு தமிழ் கடைக்கு போனேன். நான் அப்ப வாங்கி கொண்டு வந்தேன். நான் திருப்பி அவிக்கைக்குள்ள காட்டுறேன். அன்றைக்கும் காட்டினேன் நான், பட் இன்றைக்கும் காட்டுறேன். எங்கட வீட்டுல கொஞ்சம் இதெல்லாம் விருப்பம். ஜானிசனை தவிர மற்ற எல்லாருக்கும் விருப்பம். சுட்டு போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். பட் நான் சுட இல்லை, தண்ணி விட்டு அவிச்சேன். நான் சுடுது நல்லா அவிச்சா களி ஆயிரும், பிறகு டேஸ்ட் வராது. சமைச்சு கொண்டிருக்கல இப்படி ஏதாவது செய்து சாப்பிட்டா தான் கொஞ்சம் எனர்ஜி வரும் தொடர்ந்து சமைக்கிறதுக்கு. புட்டு மிக்ஸுக்கு நான் கணக்க ஒன்றும் போட இல்லை. கத்தரிக்காய் ஒன்று, கேரட், லீட்ஸ், ஒரு 3-4 வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து இப்படியே கழுவி போட்டு காம்போட நடுவால கீறிட்டு பொரிக்க போறேன். பொரிச்சிட்டு போட போறேன். எல்லாத்தையும் ஒரு கழுவிட்டு வாரன் மெல்லிசா வெட்டி போட்டு தான் பொரிக்கிறேன். நான் அதான் நல்ல வடிவா பொரிஞ்சு வரும். எல்லாத்தையும் வெட்டி போட்டு பொரிச்சிட்டு புட்டுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இறால் வந்து கழுவி வச்சிருக்குது. தக்காளி பழம் உண்டு, உள்ளி கழுவி போட்டு குத்தி போட்டு கோதை எடுத்துட்டு
உள்ளி வந்து ஒரு கூடு எண்ணெய் கொதிச்ச உடனே ஒரு பிஞ்ச் கடுகு எடுத்து போடுறேன். வெந்தயம் கொஞ்சம் வெந்தயம் பொரிய விட்டுட்டு அந்த வாசம் வரும். வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் உண்டா போடுறேன். அழுவிய கருவேப்பிலைகள். உள்ளிய குத்தி குத்தி கதைக்கும் உங்களுக்கு கிளியரா கேட்குதும் தெரியல. ஹலோ மேடம், ஹவ் ஆர் யூ? நான் என்னதான் வீட்டில் சமைச்சாலும் என்னுடைய பிள்ளைகள் சில நேரம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வீட்டை வந்து தான் சாப்பிடுவார். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் வந்து சில நேரத்தில் கடையிலையும் வேண்டி சாப்பிடுவினோம். தவிர்க்க முடியாத ஒன்று இல்லையா மாலவி? இருந்த உள்ளி எல்லாத்தையும் போட்டாச்சு. தக்காளி பழத்தை போடுறேன். வெங்காயம் எல்லாம் பொரிஞ்ச உடனே இறாலை போட்டு தூளை போட்டு தண்ணியை விட்டு அவிய வைக்கணும். பொரிஞ்சிட்டுது. நான் இப்போ என்ன செய்யறேன்டா இறாலை போடுறேன். என்னுடைய உப்பு கூசாவில் இருந்து 2 கரண்டி உப்பு. இந்த வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்து இந்த இறாலோட சேர்ந்து இந்த ஃப்ளேவர் வரட்டும். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி அவிய விட்டுட்டு தான் தூளை போடணும். நான் வந்து சமையல் படிப்பிக்கிறேன். நான் இப்ப என்ன யோசிச்சா கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்குது. ரெசிபி வர சொல்லி சமைக்கிறேனே என்று சொல்லி பரவாயில்லை, என்ன செய்யறது, நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்றேன். இந்த சட்டியை அந்த அடுப்புக்கு மாத்த போறேன். வாழ்க்கையிலையும் அப்படித்தான், ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் பண்ணாட்டி டக்குன்னு மாத்திடணும். மாத்தியாச்சு. உண்மையிலேயே பொரிச்சு பொரிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவ. ஆனா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஓகே, ஒவ்வொரு நாளும் பொரிச்சு பொரிச்சு சாப்பிட்றதான் கூடாது. ஒரு நாள் 2 நாள் வாழ்க்கையே அனுபவிக்க வேண்டும், சுவையா சாப்பிடணும். எண்ணெயை விடுகிறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணணும்னு சொன்னா இந்த அடுப்பை யூஸ் பண்ணணும். எண்ணெய் அங்கால கொதிக்கிற நேரத்துல நான் வந்து சோயா மீட்டை கொஞ்சம் புளிஞ்சு வைக்க போறேன். புளிஞ்சு வச்சா உப்பும் தூளும் போட்டுட்டு அதுக்கு பிறகு பொரிச்செடுக்க சரி. வடிவா தண்ணி இல்லாம புளிஞ்செடுக்கணும். அங்கால எண்ணெய் கொதிச்சிட்டுது. இனி கத்தரிக்காயை போட்டு பொரிப்போம். எண்ணெய் வந்து நல்ல ஹீட்டில் இருக்குது. ஹீட்டில் இருந்தால் தான் கொஞ்சம் வடிவா நல்ல வடிவா பொரிச்சு எண்ணெய் இழுக்காம இருக்கும். அதால எண்ணெயை எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெயை மட்டும் சட்டியில விட்டுட்டு மிச்ச எண்ணெயை எடுத்துட்டேன். எண்ணெய்க்குள்ள கருவேப்பிலை போடுறேன். கேரட்டை போட்டு தாளிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் எண்ணெய்க்குள்ள போட்டு கேரட்டையும் லீட்ஸையும் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் உப்பு. நான் குழம்பு அவிஞ்சிட்டுது, ஓரளவுக்கு நல்ல வடிவா வத்தி வந்துட்டுது. கோகனட் பவுடர் ஒரு கொஞ்சத்தை போட்டுட்டு தக்காளி பழம் போட்டதால ஓகே. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் அடுப்பில் வச்சுட்டு நிப்பாட்ட இறால் குழம்பு ரெடி. வளமையா வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறது இல்லை, சரியா வரும். ஏனண்டா எத்தனை வயசுல இருந்து சமைக்கிறேன், 16 வயசுல இருந்து சமைக்கிறேன், அதாலே எனக்கு தெரியும். லீட், கேரட், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் பொரியுது. அடுப்பை வந்து குறைச்சி விட்டு இருக்கிறேன். நல்ல வடிவா சிலோவில அவியட்டும். சோயா மீட்டுக்கு தூளும் உப்பும் போடணும். சோயா மீட்டுக்கு கருவாட்டுக்கு வந்து உப்பு கருவாட்டில இருக்கிறபடியால நான் தூள் மட்டும்தான் போடுறேன். நான் அதுக்கு பிறகு கொஞ்சம் வெங்காயம் இதுக்குள்ள போடுறேன். நான் ஏண்டா ஃப்ளேவருக்காக. தூள் இதுக்கும் 1 கரண்டி தூள். சோயா மீட்டுக்கும் தூள் வந்து பார்த்து போடலாம். சில பேர் குறைப்பு கூடவா விருப்பம். வந்து ஜான்சனுக்கு செய்யறதால நான் கொஞ்சம் குறைச்சி தான் போடுறேன். ஏண்டா அவர் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தூள் போடுறேன். வச்ச புட்டி இருக்கு தானே, அதை இப்படியே போட்டு பிரட்டுறேன். பொரிச்சு வச்ச கத்தரிக்காய், மிளகாயும் பொரிச்சு போட்டு நான் பச்சை மிளகாயை வெட்டி பொரிச்சு போட்டது. இந்த புட்டோட அந்த மிளகாய் கடிச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். புட்டு மிக்ஸ் ரெடி. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து புட்டு மிக்ஸ் பிடிக்காது. அவருக்கு இந்த பொரிச்சு போடுறதெல்லாம் பெருசா பிடிக்காது. ஸோ இது வந்து மாலவிக்கும் நானும் எனக்கும் மாலவிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம். புட்டு மிக்ஸ் ரெடி. உப்பு இதெல்லாம் போட்டு வச்ச சோயா மீட்டை பொரிக்கிறேன். கூடுதலாக அப்பாவோட இருக்கைகளில் இந்த நிறைய எல்லாம் பொரித்து
எண்ணெயில எல்லாம் பொரிச்சு சமைக்கிறது வந்து அப்படி சமைக்கிறது இல்ல, வதக்கி தான் எல்லாமே செய்யறேன் நான். புட்டு மிக்ஸ் கூட 2-3 விதமா செய்யலாம். இந்த சாசேஜ் எல்லாம் போட்டு நல்ல வடிவா வெங்காயம் எல்லாம் தாளிச்சு சாசேஜ் மற்றது முட்டை எல்லாம் அடிச்சு ஊத்தி புட்டை வந்து கிளறி எடுக்கலாம். அப்படியும் நான் செய்யறேன். இந்த கடவழிய தமிழ் கடவழிய அநேகமா இப்படி கத்தரிக்காய் மிளகாய் எல்லாம் புரும்பா பொரிச்சு போட்டு வைக்கிறத நான் பார்த்துருக்கிறேன், வாங்கி சாப்பிட்டும் இருக்கிறேன். அதால இன்றைக்கு அப்படி செய்தது இல்ல பொன்னுற மாதிரி இருக்கு. கருவேப்பிலைய போட்டுட்டு நெத்தலி கருவாட்டை போட்டு பச்சை மிளகாய் இருக்கு அதையும் தூக்கி போட்டு வெங்காயத்தையும் போட்டு உள்ள நெத்தலி கருவாட்டு வாசம் தான். கொஞ்சம் வெளிச்சத்தோட தான் சமைக்க தொடங்கினேன் நான். ஆனா இன்றைக்கு என்னவோ தெரியல, கனகாலத்துக்கு பிறகு காணொலி எடுக்கிறதாலேயோ என்னவோ தெரியல, நீண்ட நேரம் ஆகிட்டுது. உங்களோட கொமெண்ட்டுகளை வாசிப்போம். புத்தாண்டுக்கு பிறகு காணொலியே ஓடையில போல இருக்கு. நன்றி நன்றி, புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்ச எல்லாருக்கும் நன்றி. விச் ஸ்பைசி பவுடர் டிட் யூ யூஸ்? இதுதான் லண்டன் ஜெகன் சூப்பர் எழுதி இருக்கிறீங்க, நன்றி. முதல் முறை போட்ட அந்த குலசாதத்துக்கு இப்ப கொமெண்ட் வந்திருக்கு. அரிசி அவித்த பிறகுதான் பருப்பை சேர்க்க வேண்டும். சட்டை வெரி நைஸ் அண்டு ஹார்ட் போட்டு சிரிப்பு போட்டு தம்ப்நெயில் தம்ஸ் அப் போட்டு இருக்கிறீங்க, நன்றி நன்றி. நாகேஸ்வரி என்று நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. கௌரி அக்கா அவ என்ன கொமெண்ட் பண்ணி இருக்கிறான்னு சொன்னால், உங்கள் சமையுங்கோ நாங்கள் பார்க்கிறோம். இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு கௌரி அக்கா. எல்லாற்ற கருத்துக்களுக்கும் நன்றி. கொஞ்சம் கருவேப்பிலைய வாசத்துக்காக போட்டுட்டு பிரட்டி போட்டு அடுப்பை நிப்பாட்டினா சரி. அமேசான்ல ஆர்டர் பண்ணினான். இது வந்து கிச்சனுக்குள்ளதான் வைக்க வேண்டிய ஒன்று. இதுதான் நான் ஆர்டர் பண்ணினது. இதுக்கு ஒரு கிளவுஸும் வேற வந்திருக்கு. எனக்கு இந்த கிளவுஸ் வருமென்று எனக்கு தெரியாது. இது என்னன்னு சொன்னால் கிளாஸ் மைக்ரோவேவ் ஃபுட் கவர் கிளாஸ்ல இருக்குது. எங்கள்கிட்ட முதல் நான் வந்து ஐக்கியாவில் பிளாஸ்டிக்ல வேண்டி வச்சிருந்தேன். நான் மைக்ரோவேவ் வந்து பாவிக்கிறது நான் குறைவு, இருந்தாலும் கிளாஸ்ல இருந்தா நல்ல வந்து கன நாள் ஆயிட்டுது இதோட பண்ணி. என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்துட்டு சொன்னவர் மைக்ரோவேவ்ல சூடு காட்டுறதுக்கு வேண்டினா அதை பாவிக்கவில்லை வேணுமெண்டு. அதால நான் ஓகே இந்த காணொலி எடுக்க பார்த்தா போல ஞாபகம் வந்தது, அதையும் ஒருக்கா உங்களுக்கு கையோட காட்டுவோம். ஆனா சரியான கேர்ஃபுல்லா இருக்கணும். கிளாஸ் அதை வெளியில் எடுத்து போட்டு கழுவி போட்டு தான் வைக்க வேணும். சரி பரவாயில்லை, கழுவி போட்டு வைப்போம். பிறகு நெத்தலி கருவாட்டு பொரியல், சோயா மீட் பொரியல், இறால் குழம்பு, அரிசிமா புட்டு. இது வந்து ஒன்றும் மிக்ஸ் பண்ண இல்லை, இது வந்து புட்டு மிக்ஸ். இண்டியன் காணொலி எப்படி இருக்குமோ தெரியாது. ஏன்னு சொன்னால் வளம மாதிரி இருந்ததோ இல்லாட்டி எப்படி இருந்ததுன்னு உண்மையா எனக்கு தெரியாது. புட்டு மிக்ஸ், இறால் குழம்பு, சோயா மீட், நெத்தலி கருவாடு, சாப்பாடு ரெடி, வாங்கோ சாப்பிடலாம். சோயா மீட்டில இருந்து தொடங்குவோம். புட்டு மிக்ஸ் வந்து கறி தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். என்னடா அந்த பொரிச்சு போட்டது தானே. நெத்தலி கருவாடை வந்து இந்த புட்டு மிக்ஸுக்குள்ளே போட்டும் பிரட்டலாம். ஆனால் நான் வந்து ஒரு நெத்தலி கருவாடு, அதோட ஒரு கொஞ்சம் புட்டு, ஒரு சோயா மீட் எல்லாத்தையும் வச்சு
என்னுடைய காணொளிகள் பிடித்திருந்தால் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ. மீண்டும் மற்றும் ஒரு சமையல் காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.